வாங்க. என்னத்தை பேசுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதைத்தான் பேசுத்தேன்னு நீங்கள் தான் எனக்கு ஐடியா தரீங்க. ஏங்க வாஷிங் மிஷினு என்கிட்ட இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லலை. வாஷிங் மிஷின் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் துணியை துவைக்க வேண்டியதாக இருக்குது. சேலையை இதுகளை பிள்ளைய போடுற சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுகளை போட்டு துவைக்கலாம். வீட்டுக்காரர் போடுறாரு, எங்கள் வீட்டுக்காரர் வெல்டிங் வேலை பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கோங்க, அப்படியே வந்து க்ரீஸாக இருக்கும். அதை போய் அதுக்குள்ளே போட்டு துவைக்கிறதுக்கு போகாது. பார்த்துக்குங்க, கையில் தான் துவைக்கணும். அதுக்கு எதுக்கு கழுதியே அதை போட்டு வாங்கிட்டு அது ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அதை போட்டு என்னத்துக்கு நம்ம கைட்டே துவைப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு வசதிக்கு இல்லாட்டாலும் இப்போதைக்கு துவைச்சிக்கிறோம்ண்டு. ஏங்க இந்த இடத்துல கழுத்தில் எடுக்கல நகை, இந்த நகையை அடகு வச்சு வாங்க முடியாதான் இப்படி நகை ஓட்டுருக்க அப்படின்லாம் கேட்குறீங்க. நம்ம பொம்பளை அறிவோட தான் இருக்கணும். நம்ம இந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு 5 வேணி 2 லட்ச ரூபாய்க்கு அடகு வைக்கலாம். 2 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சு இந்த வீட்டில் பெரிய டிவி வாங்கி வைக்கலாம், பெரிய சோபா வாங்கி போடலாம். என்னென்ன ஆடம்பரம் இருக்கோ அம்புட்டு பொருளையும் இந்த வீடு புதுசாக வீடு கட்டியிருக்கேன்னு வாங்கி போடலாம். அதில் தான் நம்ம பொழப்பை இழந்து போகிறோம், பொம்பளையோட அறிவை இழந்து போகிறோம். என்னைக்கு இருந்தாலும் இந்த நகை கடை நம்ம கடந்தேன், நம்ம கடனாக இருந்தாலும் அது கடை. இந்த வீடு கட்ட எனக்கு 7 லட்ச ரூபா கடை. அந்த 7 லட்ச ரூபாய்க்கு என்னால் வட்டி கட்ட முடியுமா? அதை யோசனை பண்ணணும். அந்த வட்டிக்கு நான் போய் பாடுபடணும். ஒரு பொருளை வாங்கி வச்சேன்னா அந்த பொருள் வாங்கின காசுக்கு போய் வட்டியை கட்டிட்டு வந்துடுவேன். என்ன அப்படி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிதானத்தோடு ஓடணும். நிதானம் வேணும். நம்ம நகையாக இருந்தாலும் ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டம், அதை அழிச்சு போடுறது ஈஸி. நம்ம நகை தானே அடகு வச்சு எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு உலகத்தில் இருக்கிறத பூரா அனுபவம்ண்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, இதை அழிஞ்சு போயிடும். அதை போய் திருப்ப முடியாமல் போயிடும், வட்டி கட்ட முடியாமல் போயிடும், ஏலம் போயிடும். யார்கிட்ட போய் நிற்ப? ஒரு சொந்த பந்த உதவுமா? நீ வீடு கட்டி பங்களா மாதிரி வசதியாக வாழ்கிறதுக்கு நானாக கிடச்சேன் அப்படின்னு ஒருத்தரும் உதவ மாட்டாங்க. நம்ம தான் நம்ம நிலைமையை கொண்டு புழைச்சிக்கிறணும். அதனால தான் கொஞ்சம் நகையெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் அடமானத்தில் இருக்கிறதெல்லாம் திருப்பி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுகளுக்கு தேவையானது என்னவோ திரும்ப அடகு வச்சு கூட வாங்குவோம் அப்படின்னு இருக்கேன். இது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். என்னை பொறுத்தளவுக்கு நான் நினைக்கிறது அப்படித்தான் நினச்சி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். மக்களே, சொல்கிறது ரைட்டு தானா? அந்த அக்கா உங்களுக்கு புரிஞ்சாக்கா? நான் கஷ்டப்படுறேன்னு எந்த வேலையுமே சொல்ல மாட்டேன், கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்னு ஒருத்தட்டி சொல்லிக்கிற மாட்டேன். சந்தோஷமாக வேலையை பார்ப்பேன், சந்தோஷமாக புருஷனுக்கு உதவிக்கு நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்கு பாடுபடுறோம்னு சந்தோஷமாக வேலை பார்ப்பேன் தான் சொல்கிறேன். லைக் பண்ணுங்க ஆத்தாக்களா, என்னத்தையும் சொல்லிட்டு கிடக்காங்க. நான் என்னத்தையும் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு, நான் விவரம் கரெக்டு தான் அப்படின்ட்டு லைக் பண்ணுறேன்.